நமக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று இறைவனிடம் சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பதை விட, அப்படி புலம்பிக் கொண்டே இருப்பதை விட நமக்கு துணையாக தைரியமாக நம் நம்பிக்கை இருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கானதை நிச்சயமாக நம்மை படைத்த இறைவன் நமக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய ஒரு உண்மையை உன்னிடம் சொல்வதற்காக நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். இதை தவறவிட்டு விடாமல் கேள். உனக்கானது எப்பொழுதுமே உன்னிடமே நிலைத்து இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிரியமே, நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை வந்து கொண்டே இருக்கிறதே என்று மட்டும் வருத்தப்படாதே. உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. நெருப்பில் சுடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோலத்தான் என் பிரியமே, உன்னை போன்ற நல்லவர்களும் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனால் சோதனையால் யாருமே வீழ்ந்துவிடப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு வரும் சோதனையையும் கஷ்டங்களையும் நீ கடந்து சாதனைகள் பல படைத்தால் உனக்கானது உன்னிடமே வந்து சேரும் நிச்சயமாக. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள், உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் வேதனைப்படாதே. நீ உன்னை நினைத்து மனம் நொந்து வேதனையோடு இருக்கும் சமயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களும் வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ என்ன மனநிலையில் இருக்கிறாயோ அந்த மனநிலைதான் உன்னை சுற்றி பிரதிபிம்பமாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்வும் மாறுகிறது. நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ ஜெயிக்கலாம் மிக சுலபமாக. சோதனைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறதே, இந்த சோதனைகளிலேயே உழன்று கொண்டிருக்க வேண்டுமா என்று நீ சிந்திக்க நேர்ந்தால் சோதனை மட்டுமே உன் கண்களுக்கு தெரியும் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம், இது அனைத்தும் யார் ஒருவிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அப்பா சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள் என் பிரியமே. மனிதர்களின் புத்தி இரண்டு விதம்தான். ஒன்று, தேவை என்றால் தேன் மாதிரி பேச பழகுவார்கள், தேவையில்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி விடுவார்கள். இதுதான் இரண்டு ரகம். ஆகவே நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்காமல் இருக்கும்படி வாழ்ந்து காட்டு. வாழ்ந்து முடித்த பின்பு உன்னை யாரும் மறக்காமல் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டு. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட உனக்கு அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்து விட்ட பிறகு ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் கூட அதில் ஒரு பயனும் இல்லைதானே என் பிரியமே. யாரிடமும் உன்னுடைய வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. இதை தினமுமே நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டுதான் வருகிறேன் என் பிரியமே. உன்னை நல்லவிதமாக வாழ்க்கையில் மாற்றிவிட்டவர்களை, ஏற்றிவிட்டவர்களை, அந்த உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் என் பிரியமே. ஏனென்றால் நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அந்த நேரத்தில் நீ விருட்சமாய் வளர்ந்திருப்பாய். அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் அந்த இடத்தில் உனக்காக காத்திருப்பார்கள்தானே. ஆகவே நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்காக காத்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. 1000 உறவுகள் இருந்தாலும்
வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும், தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். ஏன் என்று தெரியுமா என் பிரியமே? அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டாலே போதும், எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் அன்பு பிரியமே, கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் உன்னுடைய மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் சாயப்பாவிய எனக்கு மட்டும்தான் தெரியும் என் பிரியமே. எவ்வளவு வழிகளும் உன் கண்களுக்கு தெரிகிறது, எவ்வளவு வழிகளும் உன் கண்களுக்கு தெரிகிறது என்பதும் அனைத்துமே உன் சாயப்பா நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ துஷ்டமாக எண்ண வேண்டாம் என் பிரியமே. அது மிகப்பெரிய பாவமும் தவறும் கூட. அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லி வந்த அந்த உறவு, ஆம் என் குழந்தா, நான் சொல்லிதான் அந்த உறவு உன்னுடைய வாழ்வில் வந்திருக்கிறது. அது உனக்கு உன்னுடைய அருகிலிருந்து நேசிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது. அந்த அன்பை விலக்கி விடாதே என் பிரியமே. விலகி இருந்தாலும் துளி அளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதுதான் உண்மையான அன்பும் கூட. ஆம் என் பிரியமே, இதோ நீ அன்பாய் உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரத்தான் போகிறது. நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய். உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்யாதே. ஆம் என் பிரியமே, சில இடங்களில் உறவுகளுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய். உன்னுடைய மனதை ரணப்படுத்தியவர்களுக்காகவும் கொஞ்சம் உனக்காகவும் யோசனை செய் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கொஞ்சம் உனக்காகவும் யோசனை செய்து பார். நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனம் ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய், மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் நீயாகவே. ஆனால் என் மகளின் பிள்ளையே, உன்னை நினைத்து என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று உனக்கு புரிகிறதா? உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை எப்பொழுதுமே குறை கூற வேண்டாம் என் பிரியமே. அவர்கள் உன்னுடைய கர்ம வினையை எல்லாம் போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கை பாடத்தை அவர்கள் உனக்கு புரிய வைக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஆம் என் மகளே, உன்னை நான் நிம்மதியான சூழலில் இதோ வாழ வைக்கப் போகிறேன். நிம்மதியான சூழலில் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன்னை காப்பாற்ற, உன்னை மென்மேலும் வளர செய்ய என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் நான் செய்வேன் என் பிள்ளையே. என்னுடைய செல்ல பிள்ளையின் வாக்குகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவே தீருவேன். வெளிச்சம் இருக்கும் பொழுது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பு இல்லை என் பிரியமே. அதை முதலில் நீ தீர்க்கமாக தெரிந்து கொள். அப்படி ஏற்றினால் யாருமே மதிப்பளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். மெழுகுவர்த்தி தன்னையே உருக்கிக் கொள்ளும். உன்னுடைய துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்புடன் நோக்கி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ மெழுகுவர்த்தியாக இரு என்றுதான் நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். புரிகிறதா என் பிரியமே? இனி உன்னுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது என் செல்லமே. இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். உன்னுடைய வேலைகளையெல்லாம் முடித்து தர நான் வந்துவிட்டேன். கவலைப்படாமல் நீ நன்றாக நலமோடு இருக்கப் போகிறாய். ஆம் என் செல்லமே, மங்களகரமாக இந்த நாளில், நல்ல நாளில் உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். நீ வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக ஜெயிக்க வேண்டும். பிரம்மாண்டமாக ஜெயிக்க வேண்டுமென்றால்
முதலில் என்ன செய்ய வேண்டுமா என் பிரியமே? முதலில் உன்னை இழிவாக பேசுபவர்களையும் உன்னிடம் எப்பொழுதுமே குறை கண்டுபிடிப்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு. வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு. ஆம் என் பிரியமே, உனக்கான சோதனை காலம் வரும் பொழுது பயந்து விடக்கூடாது, கலங்கக்கூடாது. அந்த தருணத்தில் அப்பாவை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கினாய். அந்த நேரத்திலேயே என் மகளுக்கான பதில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என் பிரியமே. நான் பதிலளிக்க துவங்கி விடுவேன். அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாயா? உனக்கு பல முறை நான் குறித்து கொண்டு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை இப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டும் இருக்கிறேன். உனக்கு அப்பா சொல்வதை கவனமாக கேள். இப்பொழுது நீ கர்ம வினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய். ஆகவே அதன் பலனாகவே கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்று வருத்தத்தோடும் இருக்கிறாய். அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் பொழுது உனக்கு அது சோதனைகளாக தெரிகிறது என் பிரியமே. ஆம் என் பிரியமே, கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போகக்கூடாது. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருந்து கொண்டே இரு. எந்தவித சூழ்நிலையிலும் உன்னை முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே. ஆம் என் செல்லமே, எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்பொழுது உனக்கான கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டது. அனைத்திலிருந்து விடுபட போகிறாய். நிச்சயமாக இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். அதற்கான கால நேரம் இதுவே தான். உனக்கு தடங்கலான அத்தனை காரியங்களும், தாமதமான அத்தனை காரியங்களும் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது என் பிரியமே. கவலைப்படாதே. அப்பாவின் சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு, என் செல்ல மகளுக்கு எல்லாமே ஜெயமாகும். நான் இருக்க நீ பயப்படவே கூடாது. நிச்சயமாக வாழ்வில் பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக அப்பா நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எதற்காக பயப்படுகிறாய் என் பிரியமே? சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நான் இருக்கிறேன். இந்த சாய் உனக்காகவே தரும் அரிய வாய்ப்பு. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக காணலாம். சிக்கல்களான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் நீ இருந்தாலும் சரி, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்படி எந்தவிதமான சூழ்நிலையில் நீ இருந்தாலும் வாழ்ந்தாலும் சாயி நாமத்தை எப்பொழுதும் மனதால் உச்சரித்து கொண்டே இரு. சாயி நாமத்தை நீ மனதால் உச்சரிக்க உன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ மனதார காண்பாய். உன் வாழ்க்கையில் உணரவும் செய்வாய். அப்படி அந்த சாயி நாமத்தை ஜெபிப்பதால், மனதால் உச்சரித்து கொண்டே இருந்தால் என்னதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துவிடும் என்று உன் மனதில் ஒரு எண்ண ஓட்டம் ஓடுகிறது. நீ சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் என்னவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை நானே உனக்கு கூறுகிறேன். தெளிவாக புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டால் போதும், உன் வாழ்வில் சாயி நாமத்தை ஜெபிப்பதை நீ எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டாய். நம் வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் நம் வாழ்வில் வசந்தம் வீசவே இல்லை, மகிழ்ச்சி ததும்பவே இல்லை என பல பேர் இந்த உலகத்தில் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட மனக்கவலைகளையெல்லாம் நீக்கிவிட்டு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த சாயி நாமம், என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயத்தை நீக்கக்கூடியது சாயி நாமம். மனதில் இருக்கும் ஒரு இனம் புரியாத பயத்தை நீக்கும் இந்த சாயி நாமம் மனக்கவலை
அப்படியே நீங்கிவிடும். வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற மனநிலை உருவாகிவிடும். இந்த சாயி நாமம் நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம் வாழ்விற்கே மன மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த சாயி நாமம். அந்த சாயி நாமத்தை மனதால் உச்சரித்து கொண்டு, என்னுடைய காலடியில் சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் அரியாசனத்தில் ஏற்றாமல் விடமாட்டேன். உனக்கான அரியாசனத்தை நிச்சயமாக பிரம்மாண்டமாக நான் உனக்கு வழங்கியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை மனக்கவலை. வெற்றி மேல் வெற்றி வந்து குறியும் சாயி நாமத்தாய் ஜெபிப்பதினால் இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால், இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது. இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும் நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம். வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை அப்பாவின் கைகளில் இருக்கிறது. நமக்கானதை நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். விடாமுயற்சியோடு இருக்கலாம். தன்னம்பிக்கையோடு போராடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றே போதும். வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்தே தீரலாம். வெற்றியின் உண்மையான அளவீடு என்ன தெரியுமா? நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான வெற்றி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்தால் வெற்றி நம்மை தேடி வரும். நிச்சயமாக விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. விழுந்தாலும் எழுந்து நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம். தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. அந்த வெற்றியை நம்பசமாக்கிக் கொள்ளலாம். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றியை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் முயன்று கொண்டே இருக்கலாம். நமக்கான வெற்றி நமக்காக என்றாவது ஒரு நாள் நம்மை தழுவும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு.
நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது என்னிடம்தானே இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ வேறு எங்கோ சென்றால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுத்துவிட மட்டும் நினைத்து விடாதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அதுவே உன்னை காக்கும். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களே வாழ்க்கை. எதிர்பார்த்து காத்திருந்து பின் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய பொக்கிஷமே. ஏமாற்றத்திற்கு பின் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமுமே மிகப்பெரிய அற்புதம்தான், அதிசயம்தான், ஆனந்தம்தான். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை நிச்சயமாக உணர முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் சாயிநாதரை நான் தேடிய சந்தோஷம் என்று நீயே என்னிடம் வந்து கண்ணீரோடு நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உன்னை ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வைத்து கொள்வதுதான்
இந்த சாயியின் வேலை. இதோ இப்பொழுதே இந்த நொடியே நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் கொடுக்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் கூறுவதை முழுவதுமாகவும் நம்பிக்கையோடும் தீராத பக்தியோடும் கேள். நிச்சயமாக இதனுடைய முடிவில் உன் முகத்தில் ஒரு புன்னகை எழும். சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடே இந்த நாளை துவங்குவாய். வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே, அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று பதறாதே. உனக்கு அடி விழுகிறது என்றால், அடிமேல் அடி விழுகிறது என்றால் உன் வாழ்வு வெற்றிக்கான பாதையில் மிக சீக்கிரமாக அடையப் போகிறது என்றுதான் அர்த்தம்.